வசனம் தியானத்தின் தலைப்பு. அப்புறம் துக்கமுகமாய் இருக்கவில்லை. 1 சாமுவேல் 1 அதிகாரம் 18 வசனம். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. இந்த வசனம் அன்னாளை குறித்து கூறப்பட்டுள்ளது. அப்புறம் என்று இந்த வசனத்தில் நாம் வாசிக்கும் போது அதற்கு முன் அன்னாள் துக்கமுகத்தோடு இருந்திருக்கிறாள் என்று அறிகிறோம். அன்னாளுடைய இருதயத்தின் துக்கம் அவளுடைய முகத்திலும் தெரிந்தது. துக்க முகத்தோடு இருந்த அன்னாள் துக்கமுகமாய் இராதபடிக்கு இருப்பதற்கான காரணம் என்ன என்பதை பற்றி நாம் தியானிப்போம். அன்னாளின் சூழ்நிலை அவளை துக்கத்திற்குள்ளாகவும் மனமடிவிற்குள்ளாகவும் கொண்டு வந்தது. அவள் விசனப்பட்டு மனமடிவடையும்படியான வார்த்தைகளை கேட்க நேர்ந்தது. அப்போது சாப்பிடாமல் அழுது கொண்டிருந்தாள். அன்னாள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். அவளுடைய இருதயத்தை கர்த்தருடைய சந்நிதியில் ஊற்றிவிட்டாள் என்று 1 சாமுவேல் 1 அதிகாரம் 15 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அவள் கர்த்தரிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படியே பதிலையும் பெற்றுக்கொண்டாள். அப்பொழுது அன்னாள் ஆண்டவரை துதித்ததை பற்றி 1 சாமுவேல் 2 அதிகாரம் முதல் 10 வசனங்களில் நாம் வாசிக்கலாம். துக்க இருதயத்தோடு இருந்த அன்னாள், என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது என்று கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தாள். ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று கூறினதை 8 வசனத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று ஏசாயா 60 அதிகாரம் 22 வசனத்திலும் நாம் வாசிக்கிறோம். நம்முடைய துக்கத்தை நம்முடைய இருதயத்திலேயே வைத்திருக்கும் வரைக்கும் நம் துக்கத்திலிருந்து வெளிவர முடியாது. கர்த்தரிடத்தில் நம் இருதயத்தை ஊற்றிவிடும் போது நாம் துக்கமுகமாயிராமல் சமாதானத்தோடு விசுவாசத்தோடு இருக்க முடியும். அப்போது கர்த்தரிடத்திலிருந்து பதிலையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய இருதயம் களிகூறத்தக்கதாக ஆண்டவர் அதிசயங்களை செய்வார். நன்மையான ஈவுகளை தருகிற தேவனிடத்தில் நம்முடைய இருதயத்தை ஊற்றிவிடுவோம். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களுடைய இருதயத்திலே துக்கத்தின் மேல் துக்கத்தை வைத்து நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு எங்களுடைய துக்கங்களை எல்லாம் சிலுவையிலே சுமந்த இயேசுவை நோக்கி பார்க்க எங்களுக்கு கற்றுத்தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தருடைய சந்நிதியிலே எங்களுடைய இருதயத்தை ஊற்றிவிட்டு நாங்கள் துக்கமுகமாய் இராதபடிக்கு சமாதானத்தோடு விசுவாசத்தோடு இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற கர்த்தர் தாமே எங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்து எங்களுடைய இருதயத்தை கர்த்தருக்குள் களிகூற பண்ண வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். Thank you. Have a blessed day.